ஹே ஆல், நான் சௌந்தர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நியூ இயருக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் சொல்லலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஒரு காமெடி ஷோ, அதில் நிறைய ஆடியன்ஸ் இருக்கார். ஒரு காமெடி ஆக்டர் வந்து ஸ்டாண்டப் காமெடி மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரசித்து கேட்குறாங்க. அவர் ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு வரும்போது சொல்கிறாரு, நான் சொல்ல போகிற கடைசி 3 காமெடி ரொம்ப சிரிப்பாக இருக்கும், தாங்க முடியாது, அந்தளவுக்கு காமெடியாக இருக்கும், நல்லா கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா சொல்லி முடிச்சுட்டே இருக்காங்க. ஸ்டாண்டப் காமெடி சொல்கிறாங்க, ஆடியன்ஸ் ஃபுல்லாக நல்லா சிரிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அந்த கடைசி தருணத்துக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்ல போகிற 3 முக்கியமான காமெடி இதுதான், நீங்கள் ரொம்ப சிரிப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு காமெடி சொல்கிறாரு, சொல்லி முடிச்ச உடனே எல்லோரும் ரொம்ப சிரிக்கிறாங்க. செகண்ட், அதே காமெடியை திரும்ப சொல்கிறாங்க, எல்லாரோட ஃபேஸஸில் கொஞ்சம் லைட் சேஞ்சஸ் இருக்குது. மூணாவது, அதே காமெடியை திரும்ப சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க, ஏன் இவங்க திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. காமெடி தானே, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாம் கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஒரு கஷ்டமான சூழலை நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்தால் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அதை விட்டு விலகிடணும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இந்த காமெடியிலே வந்து உங்களுக்கு அது சிரிப்பு வரலங்கும் போது உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனில் தெரியுது. அதே மாதிரி தான் லைஃப்லையுமே நம்மளுக்கு சில இது வந்து நடக்காமல் ஒரு கெட்டது நடந்திருக்கு, நெகட்டிவாக நடந்திருக்கு அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு பார்க்கணும், தவிர அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்கலாம், லவ் பிரேக்கப்பாக இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், ஆன்சைட்டி இருக்கலாம், வேறு என்ன கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உடலில் பிரச்சனையாக இருக்கலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் நாளைக்கு தான், எதுவும் நிரந்தரம் கிடையாது. நம்ம ஒன்று விட்டு வெளியே போனோம்னா என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நியூ இயரில் நீங்கள் நல்லா ரெசல்யூஷன் எடுங்க. நெகட்டிவ் தாட்ஸை ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா தான் நடக்கும்.